கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடையவர்களாயிருங்கள். 1 பேதுரு 3:16. சந்தோஷம், சமாதானம் மற்றும் நிம்மதி ஆகிய மூன்றும் வாழ்க்கையில் அனைவரும் தேடும் விஷயங்களாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் தெளிவான மனசாட்சியின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்றும், அந்த தெளிவான மனசாட்சியானது தேவன் கிருபையாக தந்திருக்கின்ற மன்னிப்பிலிருந்து வருகிறது என்றும் பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. அப்படியானால் தூய்மையான தெளிவான மனசாட்சியை எப்படி காத்துக்கொள்வது என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் முடிவிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் தடையாக இருக்கும் எதையும் அவரிடம் அறிக்கை செய்ய வேண்டும். அதன் பிறகு அன்றைய நாளில் நம்முடைய மனதை பாதித்த தேவையற்ற விஷயங்களை தூக்கி எறிய வேண்டும். குற்ற உணர்வோ அல்லது அவமானமோ நம்முடைய மகிழ்ச்சியை இழக்க செய்துவிடும். எனவே நாம் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் குற்ற உணர்விலிருந்து விடுபட்டு தெளிவான மனசாட்சியை காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்மால் ஒரே நேரத்தில் குற்ற உணர்வுடனும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியாது. அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கவும் எல்லாவிதமான குற்ற உணர்வையும் விட்டு விலக எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.